என்னை விட பிரசிடென்ட் கிட்ட பயங்கர க்ளோஸா இருந்தவங்க அவங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கானா வினோத் அண்ணே கேப்டன் ஆனதுக்கப்புறம் மறுநாள் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டீ குடிச்சிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராமும் விக்ரமும் தனியாக வெளியே உட்காந்து இந்த கேட் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஏற்கனவே நடந்த பிரச்சனை தான். அதாவது பிரஜன் அன்னைக்கு வெளியே போயிட்டாரு, அதாவது எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு சாண்ட்ரா உட்காந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு இருக்கப்போ நம்ம திவ்யா அந்த கபோர்டில் இருக்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் யூஸ் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டுருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கேட்டோன்னே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட திவ்யா, நான் எதுவுமே கேட்கலையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதையே பத்தி கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, சாண்ட்ரா திவ்யான்றவங்க என்னை விட க்ளோஸா பிரஜன்ட்ட க்ளோஸா இருந்தவங்க தான். அப்பயுமே எங்க கூடயும் பிரஜன் கூடயும் தான் இருந்தாங்க. இப்போ எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ அவங்க தனியா போயிட்டாங்க, அந்த குரூப்ல சேர்ந்துட்டாங்க. அதாவது பார்வதி அவங்களோட சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க காலையில விக்ரம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம கானா வினோத்தனும் கனியாக்காவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, கனியாக்கா சில அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. போன வட்டம் அமித் நல்லா கேப்டன்சி பண்ணாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் நிகழ்ச்சி யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஃபேவரா பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது பார்வை சொல்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியெல்லாம் நீங்க இல்லாம எல்லாருக்கும் கொஞ்சம் பொதுவா இருக்க மாதிரி நீங்க நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா கானா வினோத் கரெக்டா தான் சொன்னாரு. அதாவது நேத்து கேப்டன்சி பண்றப்ப நல்லா தான் பண்ணாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம மக்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.